தண்ணீர்கள் மாற்றில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மாற்றில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது சூடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாடிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்கள வாழ்க்கையாக உயர்த்தி சத்தமா இயேசையாவும் அன்று போதுமே. என்னை சரிவும் கிருபை இயேசையாவும் அன்பு. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. என்னை சரிவும் கிருபை போதுமே. நிந்தைகளாக சூழ்ந்த மனம் சூழ்ந்த போது ஆற்றியே அனைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் ஓமே ஆண்டவரே. ஆற்றியே அனைத்ததும் கிருபையப்பா. உக்கிரங்கள் சூழ்ந்த போது மரண விக்கிரங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் ஓ சொல்லுகமாக ராத்திரி வேளை சத்தமா நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாடிந்திருப்பேன். ஓ இயேசுவே. உங்க வார்த்தை மட்டும் மன சஞ்சலத்தில் மாடிந்திரு. சொல்லத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இயேசையா
கடைசி எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நீங்கள் மட்டும் எல்லா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களுடைய காண்கிறதே, எங்களை வழி நடத்துகிறவர், வாக்கு மாறாதவர். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சகா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தனிமை பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஓ ஹalleluya. அந்த 10 குஷ்டரோகிகள்ல 9 பேர் they were lost. நான் ஒருத்தன் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து ஆண்டவருக்கு
நமக்கு செய்த நன்மைகளுக்கு இப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோம். ஒருவேளை அந்த 9 பேரும் ஆசாரோட வீட்டுக்கு போய் காட்டிட்டு மறுபடியும் வந்து சொன்னாங்களோ, அது நமக்கு ரெக்கார்ட் இல்லை. ஆனா ஆண்டவர் இப்போ அந்த நடந்த அந்த க்ஷணத்திலேயே அந்த நன்றியை எதிர்பார்த்தார். எத்தனை பேர் 2020 இதுவரைக்கும் என்னோட தேவனாகிய கர்த்தர் என் பயணத்துல என்ன தனியா விடவே இல்லை, உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் என்னோடு கூட இருந்தார். ஏதாவது ஒரு ரீதியில என்னோட அவர் இருந்து பேசிக்கிட்டே தான் இருந்தார். நான் இல்லைன்னா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அவர் என்னோடு கூட இருந்தார். சொல்றவங்க ஓ ஹalleluya. ஆஹா, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமை பாதையில்
ஈடு என்ன தருவே இதற்கு ஈடு என்ன தருவே இதற்கு ஈடு என்ன தருவே இதற்கு ஈடு என்னை தருவே தொடர்ந்து அவருடைய சமூகத்தாமே நம்மை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம உட்கார்ந்து 1 Samuel chapter number 7 verse number 5. 1 சாமுவேலுடைய புத்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தோட 5வது வசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 Samuel chapter number 7 verse number 5. நமக்கு புது வருஷ ஆராதனை வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு காலையில 7 மணிலிருந்து 9 மணி வரை நமக்கு இங்க சபையில் வச்சு நடக்கும். நமக்கு கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கிறதுனால, ரூல்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு இரவு வேளையில கூட்டங்கள் இல்லாம வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி காலையில 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரே சர்வீஸா புது வருட வாக்குத்தத்த ஆராதனை நடக்கும். ஸோ வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னால கூட்டிட்டு வாங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 Samuel chapter number 7 verse number 5. 1 Samuel 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பேஜ் நம்பர்ல யாராவது சொல்லலாம் எடுத்துட்டீங்க. 1 Samuel 7:5 எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஒரு மனிதனாக இந்த பூமியில இறங்கி வந்த அந்த தருணத்தை கிறிஸ்துமஸ் அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்பதாக சபையாக நாம் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டாடின போது நானும் பாஸ்டரும் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணின ஒரு காரியம், நாம் ஆராதிக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு சின்ன குழந்தை இல்ல. நாம் ஆராதிக்கிறது சர்வ வல்லமை உள்ள, சர்வத்தையும் படைத்த, சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. He is not a baby in the manger. நாம் ஆராதிக்கிறவர் ஒரு சின்ன குழந்தை இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நீங்கள் ஆராதிக்கிறவர் அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லும்போது அவர் சகலத்தையும் தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்திற்கு அடியிலே வைத்து அதை தனக்கு எப்படி தோணுதோ, தனக்கு எப்படி இஷ்டப்படுதோ அப்படி செய்கிறவராக அவர் இருக்கிறார் என்பது அதற்கு அர்த்தம். He is almighty, he is sovereign. அப்படின்னா அவர் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுல he reigns everything. எல்லாவற்றையும் அவரே ஆளுகிறார், அவரே முழுமையான எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறார். எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி அதை என்ன செய்கிறார், இயக்குகிறார். எல்லாமே சொன்னா எல்லாமே அவருடைய ஒரு நம்ம இதெல்லாம் சொல்ற மாதிரி அவருடைய ஒரு சின்ன கண்ணசைவுக்காக தான் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. He reigns, he is a sovereign God. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும், என்னோட சத்துருக்களுக்கு முன்னாடி என்னோட உயரத்தை இன்னும் கொஞ்சம் மேல தூக்கணும்னு என்னோட ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா அவருக்கு யாரையும் கேட்கணும்னோ, யார்கிட்டையும் அது குறித்து தான் அபிப்பிராயத்தை வாங்கணும்னோ, யார்கிட்டையும் ஓட்டெடுப்பு எடுக்கணும்னோ எந்த விதமான ஒரு அவசியமும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கிடையாது. என்னை உயர்த்தணும், என்னை தூக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா அவர் சாவரினா இருக்கிறதுனால, அவர் சர்வ வல்லவரா இருக்கிறதுனால, தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி தனக்கு இருக்கிற அதிகாரத்தினுடைய ஆளுகையினால அதை எனக்கு செஞ்சுட்டு அவர் போயிட்டே இருப்பார். புரிஞ்சாமே because he is a sovereign God. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நினைக்கிறத அவர் செய்வார். அவருக்கு யாரோட பர்மிஷன் தேவையில்லை. ஹல்லேலூயா. என்னோட ஆண்டவரால செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குன்னா அவரால் பொய் சொல்ல முடியாது. அவரால் என்ன சொல்ல முடியாதுங்க? அவரால் செய்ய முடியாத விஷயம் என்ன? சத்தமா சொல்லுங்க. பொய் சொல்ல முடியாது. அவரால் செய்ய முடியாத விஷயம் என்ன? அவரால் பொய் சொல்லவே he cannot lie. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பயங்கர வல்லமை உள்ளது. அவர் என்ன சொல்றாரோ அது அதுவாவே மாறிடும். அப்படி எப்படி அது பொய்யா இருக்க முடியும்? இப்போ ஒரு குருடனை பார்த்து நீ பார்வை உள்ளவன்னு சொன்னா
அவன் குருடன் தான். ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவன் குருடனா கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஆகவே அவர் பொய் சொல்லவே முடியாது. அவர் வாயை திறந்து என்ன வார்த்தை பேசுறாரோ அது அதுவாவே மாறிடும். ஆகவே he cannot lie. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரால பொய் சொல்லவே முடியாது. ஹalleluya. அவர் யாரை பார்த்து அல்லது எதை பார்த்து என்ன சொல்றாரோ அது இல்லைன்னா அவங்க அதுவாவே மாறிடுவாங்க. அவங்களாகவே மாறிடுவாங்க. அவங்க என்ன சொல்றாரோ அதுவாவே அவங்க ஒருவேளை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். பட் அவர் சொல்லி முடிச்ச அந்த க்ஷணத்துல இருந்து அவர் என்ன சொன்னாரோ அதுவாவே அது மாறிடும். அதனால நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் பொய் சொல்லவே அவரால் முடியாது. ஹalleluya. அவருடைய வார்த்தைக்குள்ள அவ்வளவு சிருஷ்டிப்பின் வல்லமை, அவ்வளவு உருவாக்குகிற வல்லமை இருக்கிறதுனால அவர் பேசும்போது இல்லாதவைகள் எல்லாம் கூட உருவாகிவிடும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவரே ரோமர் 4:17 சொல்லுகிறபடி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான் நான் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஹalleluya. சத்தமா ஹalleluya. இல்லாத ஒண்ணே இங்க இருக்கு அப்படின்னு சாதாரணமா ஒரு மனுஷன் சொன்னாங்கன்னா அவனை நாம பார்த்து பைத்தியம்னு சொல்லுவோம். இல்லாத ஒண்ணே இங்க இருக்குன்னு ஒரு ஆள் சொன்னா அந்த ஆளை பார்த்து நம்ம பைத்தியம்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் சொல்றத அவனால ப்ரூஃப் பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாது. ஆனா அதே காரியத்தை நம்ம ஆண்டவர் சொல்லுவார்னா இயல்பாவே நேச்சுரலாவே அங்க இல்லாத ஒண்ணு அவர் சொல்லி முடிச்ச அந்த சனமே அங்க இருக்கும். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரால பொய் சொல்லவே முடியாது. ஹalleluya. நான் ஏன் இதை இவ்வளவு விளக்குறேன்னா நாம ஆராதிக்கிறது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டவர் அல்ல அப்படிங்கறத நாம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். He is not controlled by my situation. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல என்னுடைய ஆண்டவர். அவர் he is a sovereign God. அவர் பேசினார்னா அவர் சொன்னபடியே என் வாழ்க்கை அந்த க்ஷணத்திலிருந்து மாறிடும் அப்படிங்கற புரிதல் எனக்கு உங்களுக்கு வரணும். திரும்ப ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ள கட்டுப்பட்ட தெய்வம் அல்ல. இன்ஃபேக்ட் சரியா சொல்லணும்னா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பயங்கரமான அற்புதத்தை எங்க செய்வார்னா அற்புதம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லாம எங்க இருக்கோ அங்கதான் அவர் அற்புதம் செய்வார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. நாம் ஆராதிக்கிறவர் எந்த அளவுக்கு விசித்திரமானவர் இல்லைன்னா எந்த அளவுக்கு சேலஞ்சிங் டைப், எந்த அளவுக்கு சாகச பிரியர், எந்த அளவுக்கு சவால்களை ஹேண்டில் பண்றதுல சவால் விடுறதுல அவர் எந்த அளவுக்கு ரொம்ப கிரேசியானவர் அப்படின்னா புதுசா எதையாவது ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு அவர் நினைக்கும் போது, கொஞ்சம் சரியா சொல்லணும்னா இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் தனக்காக உருவாக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்ச போது அதற்காக அவர் தெரிந்தெடுத்தது சாராளோட செத்து போன ஒரு கர்ப்பத்தை. எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு சேலஞ்சிங் டைப்னா, நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு சாகச பிரியர்னா, எந்த அளவுக்கு கிரேசினா அவர் புதுசா எதையாவது ஒண்ணு செய்யலாம்னு நினைக்கும் போது இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டத்தையும் உருவாக்கலாம்னு நினைச்ச போது அவர் செலக்ட் பண்ணினது என்னன்னா செத்து போன சாராளோட கர்ப்பத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரீரம் செத்து போன ஆபிரகாம் சரீரமும் கர்ப்பமும் சேர்ந்து செத்து போயிருக்கிற சாராள், அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்புறம் விளையாடாதீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா கூட ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப போய் நீங்க எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றீங்களே. அப்புறம் God was like, இல்ல நீ சொல்ற மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நான் உனக்கு செஞ்சிருந்தேன்னா இத நீதான் இதை செய்ததா என்ன செஞ்சிருப்ப நினைச்சிருப்ப. அதனாலதான் உன்னோட விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்குன்னா இந்த காரியம் உன்னால முடியவே முடியாது அப்படிங்கிற எக்ஸ்டென்ட் வரைக்கும் உன்னை விட்டுட்டு இப்போ உன்னை உன் மனைவியும் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு ஒரு பையன் பிறக்க போறேன். Hallelujah. He is a God who he's crazy about challenges. He's crazy about facing challenges. அவர் சவால் விடுறதுல, அவர் சவாலை செய்யறதுல அவர் ரொம்ப கிரேசியா இருப்பார். அவர் செலக்ட் பண்ண ஆளை பாருங்க, ஒரு பெரிய கோத்திரத்தை, ஒரு பெரிய கூட்டத்தையே, ஒரு பெரிய ஜனத்தையே அவர் தனக்காக ஆயத்தம் பண்ணும்போது ஒரு செத்து போன கர்ப்பத்தை அதுக்காக செலக்ட் பண்ணார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு. ஆபிரகாமால இதுக்கப்புறம் ஒரு விதையை, ஒரு சீடை உருவாக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது. சாராலும் அதே மாதிரி அந்த அம்மாவும் பாட்டி ஆயாச்சு. அந்த அம்மாவுக்கும் 90 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட ஆயாச்சு. பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே, கதவுகள் அத்தனையுமே மூடப்பட்டாச்சு. அந்த அம்மா இனி பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பிள்ளை இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி குதிச்சானா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆபிரகாமால துள்ளி குதிக்க முடியுமான்னு கூட தெரியல. அந்த ஆளுக்கு இப்ப 100 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு டைம்ல God is appearing in front of them and saying, I'm going to give you a baby. நான் உங்களுக்கு ஒரு பையனை கொடுக்க போறேன். சத்தமா ஹalleluya. ஹalleluya. எல்லாமே முடிஞ்சு
முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிலைமையில நம்ம ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு விதைய தரப்போறேன். என்ன தரப்போறேன்? அந்த விதை ஆபிரகாமோட சரீரம் வழியா சாராளோட கர்ப்பத்துக்குள்ள போயிருந்தாலும் அந்த விதை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரோட. the விதை நான் இங்க மீன் பண்றது the word, the seed I mean here is word. இங்க நான் விதைன்னு சொல்றது ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவேளை ஏன்னா ஆபிரகாம் சரீரம் செத்து போயிடுச்சு, 100 வயசுக்கு எடுத்துட்டு ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு சரீரம் செத்து கர்ப்பம் ஸ்திரீகளுக்கு போய் வழிபாடுகள் நின்று போய் கர்ப்பம் செத்து போயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு 90 வயசுக்கு எடுத்துட்டு ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாமோட சரீரம், ஆபிரகாமால ஒரு விதையை உருவாக்க முடியாது. ஆண்டவர் நினைக்கிற இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய கூட்ட மக்களை உருவாக்குறதுக்கு ஆபிரகாமால ஒரு விதையை உருவாக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு குழந்தையை கொடுக்க போறேன். நான் சொன்ன மாதிரி ஆபிரகாமோட சரீரம் வழியா சாராளோட கர்ப்பத்துக்குள்ள விதை போயிருந்தாலும் விதை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடையது. எப்படி எதை வச்சு அது ஆண்டவருடையது அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த விதையானது செத்து போன சாராளோட கர்ப்பத்து மேல விழுந்த போது அது வரைக்கும் எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாம பல வருஷமா செத்து போயிருந்த சாராளோட கர்ப்பம் துள்ளி குதிச்சு உயிரடைஞ்சதுன்னு சொன்னா அந்த விதை கண்டிப்பா ஆபிரகாமோட இல்ல, அந்த விதை வார்த்தையாகி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய. சத்தம் ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. ஆபிரகாமால ஒரு சீடை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இருந்து பெரிய பெரிய நேஷன்ஸே உனக்குள்ள இருந்து கொண்டு வரேன். ஆபிரகாமோட சரீரம் வழியா விதை சாராளுடைய கர்ப்பத்துக்குள்ள போயிருந்தாலும் அந்த விதை ஆபிரகாமோட இல்ல, அந்த விதை நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய. ஏன்னா அந்த விதை உள்ள போன போது சாராளோட செத்து போன கர்ப்பத்து மேல பட்டுவது பூம் அது அப்படியே உயிரடைந்து விட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தை என்கிற விதையை செத்து போன கர்ப்பங்களின் மேல், செத்து போன சூழ்நிலைகளின் மேல் போடுவதற்கு எந்த காலத்திலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பயப்படவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய வார்த்தை என்கிறதான விதை செத்து போன அந்த சூழ்நிலை மேல, செத்து போன அந்த கர்ப்பத்தினால விழும்னு சொன்னா அந்த சனமே அது உயிர் அடைஞ்சிடணும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியறதுனால செத்து போன எந்த சூழ்நிலை மேலையும் எந்த கர்ப்பத்தினாலையும் தன்னுடைய வார்த்தை என்கிற விதையை போடுறதுக்கு அவர் பயப்படவே மாட்டார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்கிற விதை ஆபிரகாமுடைய சரீரம் வழியாக சாராளோட கர்ப்பத்துக்குள்ள விழுந்த போது லாசரோட கல்லறையில அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது நடந்துச்சு. இங்க செத்து போன சாராளுடைய கர்ப்பம் உயிரடைந்து ஒரு அது கனி கொடுக்க ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அப்ப நம்ம சூழ்நிலை எவ்வளவு செத்து போயிருந்தாலும், நம்ம கர்ப்பம் எவ்வளவு செத்து போயிருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் வார்த்தைங்கிற விதைய இந்த செத்து போன சூழ்நிலை மேல, செத்து போன நம்ம வருமானத்து மேல, செத்து போன நம்முடைய காரியத்து மேல தூவறதுக்கு அவர் பயப்படவே மாட்டார். ஏன்னா அவர் தூவிட்டார்னா நிச்சயமா அது உயிர் அடைஞ்சிடும். எவ்வளவு செத்து இருந்தாலும் அது உயிர் அடைஞ்சிடும். பக்கத்துல யாராவது பார்த்து சொல்ல, ஐ ஃபீல் பிரெக்னென்ட், எனக்கு என்னமோ நான் மாசமா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு பக்கத்துல பார்த்து, ஐ ஃபீல் பிரெக்னென்ட். ஸ்பிரிட்ல நான் சொல்றேன், நிஜத்துல நான் சொல்றேன், நான் ஐ ஃபீல் பிரெக்னென்ட். என்னோட சூழ்நிலை எல்லாம் ரொம்ப காஞ்சு போய் தான் இருக்கு, என்னோட சூழ்நிலை எல்லாம் ரொம்ப செத்து போய் தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு என்னவோ மாசம் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வார்த்தைங்கிற விதைய அவர் செத்து போன சூழ்நிலைகள் மேல, செத்து போன கர்ப்பத்து மேல விதைக்கும் போது அது கண்டிப்பா உயிர் அடைஞ்சிடும். சத்தமா ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி இஸ்ரவேலுங்கிற ஒரு பெரிய கூட்டத்தை தேவன் என்ன செஞ்சார்? உருவாக்கி. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் உருவாக்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணினா, முதலீடு யார் போட்டான்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது, முதலீடு போட்டது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிங்கிற வார்த்தைங்கிற விதைங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆபிரகாம் மேல கர்த்தர் போட்டிருந்தார். இஸ்ரவேலுங்கிற எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் உருவாகிறதுக்கு விதை போட்டது யாரு? கர்த்தர். யாருங்க? அதனாலதான் தான் முதலீடு போட்டு உருவாக்கிய இஸ்ரவேலர்களை பார்வோன் விடமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்ச போது பார்வோனோட பசங்க மேல கர்த்தர் கை வச்சார். நீ என் பிள்ளைகளை தொட்டேன்னா நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த இஸ்ரவேல்ங்கிற இந்த மக்கள் மேல, இந்த கூட்டத்து மேல நான் என்ன செஞ்சிருக்கேன்? இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், முதலீடு போட்டிருக்கேன். கர்த்தர் இந்த இஸ்ரவேலுங்கிற இவ்வளவு பெரிய கூட்டம் உருவாகிறதுக்கு முதலீடு போட்டது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனாலதான் பார்வோன் கை வச்சு, அவன் என் பிள்ளைங்க மேல நீ கை வச்சுன்னா உன் பிள்ளைங்க மேல நான் என்ன செய்வேன்? சரி, கவனிங்க, எங்க எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை பேசுகிறாரோ, எங்கெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை பேசுகிறாரோ அங்கெல்லாம்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் ஒரு முதலீட்டை செய்கிறார். என்ன செய்கிறாருங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்கிறார்? எங்கெல்லாம் நம்மளை பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து, நம்ம தொழிலை பார்த்து, நம்ம எதிர்காலத்தை பார்த்து, நம்ம பிள்ளைங்களை பார்த்து, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, இன்னும் எங்க வேணா இருக்கட்டும், எங்கெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை பேசுகிறாரோ அங்கெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றார், ஒரு முதலீடு பண்றார். எத்தனை பேர் புரிஞ்சாமே சொல்றாங்க? ஹalleluya. அவருடைய வார்த்தை ஒரு முதலீடாக இருக்கிறது. வார்த்தை எப்படி இருக்கு? ஆகவேதான் அவருடைய வார்த்தை முதலீடாக விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்து மேல யாராவது கைய வைக்கலாம்னு நினைச்சா, யாராவது விளையாடலாம்னு நினைச்சா, நம்மள பின்னாடி நிக்க வச்சுட்டு யுத்தத்தை கர்த்தர் பண்றாரு. ஏன்னா இதுல அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, இது மேல அவர் முதலீடு செலுத்தி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறபடினால அவரோட வார்த்தையை அழிக்கிறது முயற்சி செய்யற எந்த வல்லமையும் அவரை அழிச்சு கட்டிட்டு அப்புறம் தான் உட்கார்றாரு. ஹalleluya. எனக்கு புரியுது. நம்மளை பார்த்த ஒரு வார்த்தையை பேசுறாருன்னா நம்ம மேல அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. நம்ம தொழில் மேல, நம்ம குடும்பத்து மேல, நம்ம சபை மேல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை மேல அவர் இன்வெஸ்ட் பண்றார். வார்த்தையை என்ன செய்யறாரு? முதலீட போடுறார். அதனாலதான் அவர் முதலீடு போட்ட ஒரு சொத்து மேல, ஒரு காரியத்து மேல அவனாவது கையை வைக்கலாம், விளையாடலாம்னு நினைக்கும் போது நம்மளை தோளை தட்டி பின்னாடி நான் பார்த்தேன்னா, நான் தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நான் தானே முதலீடு போட்டிருக்கேன், வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் என்னோட வார்த்தை ஒளிஞ்சு போறதுக்கு நான் ஒரு காலத்துல என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன்னு சொல்லி நமக்கு விரோதமா எழுப்புகிறவர்களே அவர் முறியடிக்கிறார். எத்தனை பேர் அமைச்சர்? நாம என்ன நினைச்சுக்கிறோம்? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றாரு அப்படின்னு. நீங்க சரியா யோசிச்சு பாருங்க. அவர் நமக்காக யுத்தம் பண்ற அளவுக்கு நாம அவ்வளவு நல்லவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம அடிக்கடி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்றாரு நம்ம நினைக்கிறோம். அவர் நமக்காக இறங்கி சர்வத்தையும் படைத்த தேவன் இறங்கி நமக்காக சண்டை போடுற அளவுக்கு நாம அவ்வளவு நல்லவங்க. நம்ம வீட்டு பக்கத்துல ஏற்கனவே அவ வாயாடிதான் அப்படின்னா அவன் பயப்படிட்டு சண்டை போடும்போது ஆப்வியஸா நம்ம போய் சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஏற்கனவே அவ வாயாடிதான், இவளுக்காக கண்டிப்பா இவதான் பம்பு இழுத்திருப்பாளே ஒழிய அது வந்து இருக்காது. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுறாரு, நான் அவ்வளவு நல்லவனா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியானவன்றது, இது எனக்கு கிடைக்க வேண்டியது. இதுக்கு விரோதமா ஒருத்தர் எழுதி சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா விடுவாரா? அதுக்காக தான் அவர் யுத்தத்துக்கு வராதுன்னு சொல்லலாம்னா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு தரேன்னு சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் ஏதாவது ஒண்ணுக்காவது எனக்கு உங்களுக்கும் தகுதி இருக்கு. ஆனாலும் அவர் எதுக்காக நமக்காக யுத்தம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்மளோட வாழ்க்கை என்கிற சூழ்நிலை மேல, நிலத்து மேல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தை என்கிற விதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார், விதைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை எதிர்த்து அந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று நினைத்து எழுதி வருகிற எந்த சூழ்நிலையும் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அதற்காக தான் அவர் இறங்கி நமக்காக யுத்தம் பண்ணுறார். தேவைப்பட்ட வானத்தையும் பூமியை அசைச்சு கூட தன்னோட வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் தயங்க மாட்டார். ஆண்டவர் ஆபிரகாமிலிருந்து ஒரு குடும்பத்தை ஆரம்பித்தார். அங்க ஒரு சீடை ஸ்டார்ட் பண்ணார். பிறகு ஈசாக்கை கொண்டு அந்த விதையை கடத்தினார், அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் பண்ணி தள்ளினார். பிறகு யாக்கோபை கொண்டு அந்த விதையை பெருக பண்ணினார், மல்டிப்ளை பண்ணிவிட்டார். பிறகு யோசேப்பை கொண்டு அந்த விதையை நகர்த்தினார், ஈஜிப்துக்கு நகர்த்தி விட்டார். பிறகு மோசேயை கொண்டு அந்த விதையை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். பிறகு யோசுவாவை கொண்டு அந்த விதையை ஸ்திரப்படுத்தினார், அதுக்கு ஒரு பொசிஷனை, ஒரு ஸ்டாண்டை கொடுத்தார். அப்படியே அந்த விதையை நகர்த்தி 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 ஆபிரகாம் தொடங்கி தாவீது வரை 14 தலைமுறை கொண்டு வந்து அந்த விதையில தானும் இந்த பூமியில பிறந்து இன்னைக்கு புறஜாதியார்களாகிய நம்மையும் இஸ்ரவேல் என்கிற கூட்டத்திலே சேர்த்து இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனாக படிப்படியா தன்னுடைய விதையை தேவனாகிய கர்த்தர் நகர்த்திட்டே வர்றாங்க. சீட ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு வந்து, யாக்கோபுக்கு வந்து, யோசேப்புக்கு வந்து, மோசேக்கு வந்து, யோசுவாவுக்கு வந்து, அப்படியே கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யறாரு? நகர்த்திட்டு வர்றாரு. அப்படின்னா நமக்கு ஒண்ணு புரியணும், தேவனுடைய ராஜ்யத்துல குறுக்கு வழினே ஒண்ணு கிடையவே. எல்லா ப்ராக்ரஸ்க்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லா வளர்ச்சிக்கும் ஒரு அடிப்படை ஸ்டேஜஸ், கட்டங்கள் என்ன செய்யுது இருக்கு.
ஆண்டோட ராஜ்யத்துல நம்ம மால்ல எல்லாம் போகும்போது எலிவேட்டர்ஸ் இருக்கு, காலை வச்சோன்னு சல்லுன்னு மேல கொண்டு போற மாதிரி இங்க கிடையாது. இங்க எல்லாத்துக்குமே ஸ்டெப் இருக்கு, இங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் இல்லாம ப்ராக்ரஸ் இருக்கவே முடியாது. ஹalleluya ஹalleluya. ஆபிரகாமை பார்த்து நான் ஒரு பெரிய ஜாதியா, அதாவது ஒரு பெரிய பெரிய தேசமா நான் அவனை மாத்துவேன்னு சொல்றேன். ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ளே எங்கேயோ அட்ரஸ் தெரியாம ஊர் பேரு தெரியாம இருக்கிற ஒரு ஆளை ஒரு பெரிய ஜாதியா ஆண்டு ஒரு பெரிய நேஷனா மாத்தணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. 400 வருஷ கால அடிமைத்தனம், 400 வருஷ கால ஒரு நெருக்கத்துக்குள்ள அவங்க போக வேண்டிய ஒரு ப்ராசஸ், ஒரு கட்டம் இருக்கு. தேவனே அதை அனுமதிக்கிறார். 400 வருஷ காலம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா 400 வருஷமா நம்ம ஆண்டவரால அவங்களை விடுதலையாக்க முடியலையான்னு கேட்காதீங்க. ஏன்னா அவருக்கு முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லவே. புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு இவங்களை விடுதலை ஆக்கணுமேங்கிற கட்டாயம் எல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தேவையான வழியை அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருப்பார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் என்ன செய்வார்? ஏற்கனவே வச்சிருப்பார். For every lock there is an open. For every dark there is a light. எல்லாத்துக்கும், for every question there is an answer. For every problem there is a solution. எல்லாத்தையும் அந்த பிரச்சனை இருக்கும்போதே அந்த பிரச்சனையோட சொல்யூஷனை நம்ம தேவனாகிய கர்த்தர் வச்சிருப்பார். அப்ப 400 வருஷ காலமா இவங்க அவங்க எகிப்துல வச்சிருந்தாருன்னா அவரால் அவங்களை வெளியில கொண்டு வர முடியாம இல்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ள இருந்து நம்ம ஆண்டவர் நம்மளை வெளியில கொண்டு வராமே இருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் அவரால் முடியல அப்படிங்கிறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ளேயும் அவர் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மகிமையில இருந்து தனக்கு ஒரு மகிமையை பெற்றுக் கொள்றதுக்காகத்தான் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் காலம் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். புரிஞ்சாங்க? 400 வருஷமா இந்த ஜனங்களை அவரால் வெளியில கொண்டு வர முடியலையா? அது கூட அவருக்கு முடியலையா? இல்ல, அவருக்கு முடியாம எல்லாம் ஒண்ணு இல்ல, அவரால் எல்லாமே முடியும். ஆனாலும் சிலதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார்னா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியிலையும் உன்னை வாழ வச்சுட்டு இருக்காரு பாத்தியா, அதுல இருந்து அவருக்கு ஒரு மகிமையை கிடைக்கிறதுக்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆண்டுடைய திட்டம் நிறைவேறின உடனே இஸ்ரவேலர்களை அவர் வெளியே கொண்டு வந்தார். என்ன செஞ்சாங்க? ஆண்டுடைய திட்டம் என்ன? இந்த நெருக்கம் ஒரு பெரிய பெருக்கத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டமா இருக்கு. இப்ப இஸ்ரவேல் என்ற இந்த கூட்டத்தை மல்டிப்ளை பண்ணி பெருக வைக்கணும்னா இந்த பிரஷர், இந்த அழுத்தம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் ஆண்டவருடைய திட்டமா இருக்கு. நீங்க வாசிச்சது இல்லையா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கிலீஷ்ல ரொம்ப வானத்தில் இருக்கிற அதிகாரத்து மேலேயும் பூமியில் இருக்கிற அதிகாரங்கள் மேலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நீங்க பூமியில் இருக்கிற அதிகாரம் சத்துருடைய அதிகாரம், அது மேலேயும் எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை கூட உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். அதுதான் செய்யறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை அதிகமா சத்ருவானவன் நம்மளை நெருக்க முயற்சி செய்வானோ அத்தனை அதிகமா நம்ம வளர்ந்தே தீருவோம். எத்தனை பேர் தெரிஞ்சாமேன்னு சொல்றேன். ஹalleluya. சத்ரு எத்தனை அதிகமா என்ன நெருக்கிறானோ அத்தனை அதிகமா நான் வளருவேன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தேவ ஜனங்களை நாம நெருக்கிறது மூலமா அந்த தேவ ஜனங்களை தேவன் என்னவா மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம சத்துருக்களால புரிஞ்சுக்க முடியும்னா என்னைக்கோ நம்மளை விட்டுட்டு அவங்க ஓடி போயிருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்? தேவ ஜனங்களை நாம நெருக்கிறது மூலமா, சத்துருக்களை பத்தி நான் பேசுறேன், தேவ ஜனங்களை நாம நெருக்கிறது மூலமா அந்த தேவ ஜனங்களை தேவன் என்னவா மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத மாத்திரம் சத்துருக்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்ததுன்னா இவ்வளவு தூரம் நம்மளை நெருக்க மாட்டாங்க, என்னைக்கோ நம்மளை விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பெருக்கமா வளர புரிஞ்சாமன்னு சொல்றேன். ஹalleluya ஹalleluya. நான் யோசிச்சு பார்க்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சபையில என்னோட ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்ச போது எனக்கு சில நெருக்கங்களை கொடுக்காம என்ன அப்படியே விட்டு இருந்திருந்தா நான் ஒருவேளை ராகம் இல்லாம, தாளம் இல்லாம, ஆவி இல்லாம, ஜீவன் இல்லாம ஒரு 4 பாட்டையோ 2 பாட்டையோ பாடிட்டு இந்த சர்ச்சுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்திருப்பேன். இல்லைன்னா ஒருவேளை இந்த சர்ச்சை விட்டே கூட போயிருந்திருப்பேன். ஆனா சில பல நெருக்கங்கள் என் மேல கொடுக்கப்பட்டதுனால இன்னும் நல்லா பாடணும், இன்னும் நல்லா ஆராதிக்கணும்னு வளர்ந்து நூற்றுக்கணக்கான, எனக்கு என்னோட ஞாபகம் சரியா இருக்குன்னா கிட்டத்தட்ட 500 இருந்து 600 தலைப்புகளையாவது செய்தி, அதுல எத்தனையோ ஸ்பெசிபிக்கா ஒரு கண்டென்ட் எடுத்து அதுக்கு கீழே பல வாரங்கள் பேசுகிற மாதிரியான காரியங்கள். இன்னைக்கு யூடியூப்ல இப்ப நெல்லுக்கு பாயத்து புல்லுக்கும் பாயங்கிற மாதிரி சர்ச்சோட சேனலா இருந்தா கூட யூஎஸ்ல இருந்து என்னோட கஸ்டமர் சொல்லுவாங்க, நீங்க உங்க பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு, உங்க பிரசங்கத்தை கேட்டேன் நல்லா இருக்கு. அவங்க ஹிந்து ஃபேமிலி ஆனா கூட சொல்லுவாங்க,
See, எனக்கு ஒருவேளை இந்த பிரஷர் என் மேல கொடுக்கப்படாம இருந்திருந்தா, இந்த அழுத்தம் என் மேல கொடுக்கப்படாம இருந்திருந்தா, ஒரு 2 பாட்டு பாடிட்டு எங்கேயோ ஒரு மூலையில ஒருவேளை நான் உட்கார்ந்துருக்கலாம். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருக்கப்படுறோம்னு சொன்னா என்னால நல்லா உறுதியா சொல்ல முடியும், என்னோட சத்துருக்களை வச்சு கூட என்னோட தேவனாகிய கர்த்தரால என்ன ஆசீர்வதிக்க முடியும். சத்தமா ஹalleluya, ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம தேவனாகிய கர்த்தர் மீட் அந்த விதத்தை எல்லாம் பார்த்தா பயங்கர ரவுடித்தனமா இருக்கும். அப்படி சொல்லாமான்னு கேட்டா தெரியல, இங்கிலீஷ்ல பயங்கர சாவேஜா இருக்கும். அவரு மீட் அந்த விதம் எல்லாம் பார்த்தா பயங்கர ரவுடித்தனம். ஒரு வருஷம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும், திடீர்னு அவங்களை மீச்சு வெளியில கொண்டு வரணும்னு இவர் முடிவு பண்ணும்போது அவங்கள பார்த்து சொல்லுவாரு, இப்ப இருந்துதான் உங்களுக்கு ஜனவரி 1. அப்ப ஜனவரியே இல்ல, சும்மா சொல்றேன், இப்ப இருந்துதான் உங்களுக்கு முதல் வருஷம், இப்ப இருந்துதான் முதலாம் மாதம் உங்களுக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. மோசே ஆண்டவர் கேலண்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 6 மாசம் தாண்டி தள்ளி வந்து நிக்கிறோம். நீங்க இப்பதான் முதலாம் மாதம்னு சொல்லிச்சு. I am sovereign. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நான் சொல்றேன், இப்ப இந்த க்ஷணத்துல இருந்து இதுதான் உங்களுக்கு டே 1, இதுதான் ஜனவரி 1. பூம், இப்ப இருந்து நான் சொல்றேன், இதுதான் உங்களுக்கு டே 1. இந்த ரத்தம் எப்ப உங்க மேல தெளிக்கப்படுதோ, இந்த ரத்தம் எப்ப உங்களுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டுடைய ரத்தம் உங்களுக்காக பூசப்படுதோ, இந்த மொமெண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் ஸ்டார்ட். நான் சொல்றது கேளுங்க, ஒருவேளை இன்னைக்கு நானும் நீங்க இந்த வருஷத்தோட கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா விசுவாசத்தோடவும் ஒரு விதமான எதிர்பார்ப்போடவும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நம்ம மேல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்ம மேல சொட்டி இறங்கி வந்துட்டு இருக்கிறபடினால இந்த மொமெண்ட்ல இருந்து தான் ஒரு புது பிகினிங் நமக்கு ஆரம்பமாகுது. இந்த இடத்துல இருந்து ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஆரம்பத்தை நாம் ஆரம்பிக்க நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கறன்னு சொன்னா நம்பி சந்தோஷமா சத்தமா ஹalleluya. நம்ம பிசினஸ்க்கு, நம்ம லைஃப்க்கு, நம்ம படிப்புக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு இங்கிருந்து ஒரு புதிய பிகினிங் நாம் ஆரம்பிக்க நம்ம தேவனாகிய கர்த்தரால. ஒருவேளை 4 நாள் தான் இருக்கு. he is sovereign, he is almighty. அவர் சர்வ வல்லமை. அவர் நினைச்சாருன்னா இப்பதான் எனக்கு ஜனவரி 1. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்பதான் நான் 25 வயசு, இப்பதான் எனக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கான வயசே எனக்கு இப்பதான் வந்திருக்கு. இப்பதான் நான் பிள்ளை பத்துக்கிறதுக்கான வயசு வந்திருக்கு. இப்பதான் எனக்கு திருமணம் முடியறதுக்கான இதை ஒருவேளை ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல பார்க்க போறதுக்காக நான் சொல்றேன், இப்போதான் ஒருவேளை 40 வயசு ஆயிருக்கலாம், 45 வயசு ஆயிருக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு வீட்டை கட்ட முடியுமா? இடத்த this is the new beginning for you. இப்பதான் உங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை உங்க தேவனாகிய கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணி நாம் ஆரம்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு செய்யறதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஹalleluya, ஹalleluya. அப்படியே அவங்க வனாந்தர வழியா நடத்தி கொண்டு வந்து தன்னை ஆராதிக்க வைக்கிறாரு. இதுக்கு நடுவுல அவங்க கைக்கொள்ள வேண்டிய ஒரு 10 கட்டளைகளை கற்பனைகளாக என்ன செய்யறாரு கையில. நீ வாஸ்த 1 சாமுவேலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா அப்படி கொண்டு வந்து சேர்க்கிறேன், என்னோடய டிராவல் பண்ணி என் கூடவே வாங்க. அப்படியே வனாந்தரத்துக்கு கொண்டு வராரு. வனாந்தரத்துல அவர் ஆராதிக்க வைக்கிறார். அங்கே அவர் 10 கட்டளைகள் அடங்கிய கற்பனைகள் என்ன செய்யறாரு கையில கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன் இதை கொடுக்கும் போதே இதை அவங்களால செய்ய முடியாதுன்னு நம்ம தலைவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கொடுக்கும் போதே ஆசிரிக்க கூடாத பிளானே என்ன செய்யறாரு, கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் சரியா கை கொள்ளப்பட முடியும்னா பலிகள் செலுத்தப்பட வேண்டிய ஆசிரிப்பு கூடாரம் இருக்க வேண்டிய அதுக்கான பிளான் அவசியமே இல்லை. ஏன்னா நான் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கரெக்டா ஃபாலோ பண்ண போறேன்னா எனக்கு எதுக்கு பலி செலுத்த வேண்டிய இடம். பட் இவங்களால செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் கூடவே ஆசிரிப்பு கூடாரத்தோட பிளானையும் கொடுக்குறாரு. ஆசிரிப்பு கூடாரம் கட்டுங்கன்னு சொன்னவர் முதல்ல நீங்க ஆசிரிப்பு கூடாரம் கட்டும்போது முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் உடன்படிக்கை பெட்டி. அததான் நீங்க முதல்ல என்ன செய்யணும், தி ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட். உடன்படிக்கை பெட்டி தான், அதை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க என்ன கட்டினாலும் என்ன செஞ்சாலும் முதல்ல உடன்படிக்கை பெட்டி, முதல்ல ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட் கட்டிட்டு மத்ததெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், கட்டணும். ஆண்டவர் சொல்றார் உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய தத்ரூபமான பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுக்கு அது அடையாளம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு அது அடையாளம். ஆண்டவர் உடன்படிக்கை நான் சொன்னேன், ஆபிரகாம் ஸ்டார்ட் பண்ண ஒரு சீடு அப்படியே கொண்டு வந்து அப்படியே விடுதலையாக்கி இப்ப வனாந்தரத்துக்கு வந்து ஆராதிக்க வச்சு 10 கட்டளைகளை கொடுத்து ஆசிரிப்பு கூடாரத்தை சொல்லி அந்த ஆசிரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டியை போக்கஸ் பண்ணி நீங்க என்ன வேணா கட்டிக்கோங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனா முதல்ல உடன்படிக்கை பெட்டி நீங்க என்ன செய்யறீங்களோ அது எல்லாமே எதை போக்கஸ் பண்ணணும், கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செய்யணும், ஃபோக்கஸ். என்ன வேணா கட்டிக்கோங்க, என்ன வேணா செய்யுங்க, ஆனா எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணணும், ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, தேவனுடைய பிரசன்னத்தை ஃபோக்கஸ் பண்றது தவிர மத்த எல்லாத்தையும் என்ன செய்யறோம், ஃபோக்கஸ் பண்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணாம நாமளே நமக்கு தேவையான பூரா கட்டிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பாருங்க நான் கட்டிட்டேன் இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். அவரு
இது எப்படி நான் பண்ண முடியும்? நான் உங்ககிட்ட சொல்றது என்னோட முதல்ல உடன்படிக்கை பெட்டி, அதை போக்கஸ் பண்ணி அதை சுத்தி நீ என்னெல்லாம் கட்டுறையோ அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப நாம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கணும். முதல்ல தேவனுடைய பிரசன்னம் அங்க இறங்கி வரணும். முதல்ல தேவனுடைய ஆளுகை அங்க இருக்கணும், தேவனுடைய அங்கீகாரம் அங்க இருக்கணும். அதுக்கு பிறகு அதை போக்கஸ் பண்ணின மாதிரி நாம எதையெல்லாம் கட்டுறோமோ அதையெல்லாம் நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பாரு. ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி என்னோட செய்தியில உங்களுக்கு எதுவுமே புரியனாலும் ஒண்ணே புரிஞ்சுக்கோங்க. நீங்க காட்ட நினைக்கிற படத்துல உங்க ஆண்டவரை நீங்க ஹீரோவா வச்சீங்கன்னா மாத்திரம் தான் உங்க படத்தை அவர் ஓட்டுவாரு. அவருக்கு ஒரு கௌரவ தோற்றத்தை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து போங்க, வெள்ளிக்கிழமை மாத்திரம் வந்து போங்க, 1ஆம் தேதி மாத்திரம் வந்து போங்க, திருவிருந்தாரத்துக்கு மாத்திரம் வந்து போங்கன்னு கௌரவ தோற்றத்தை கொடுத்து அவருக்கு வச்சிருந்தீங்கன்னா உங்க படம் ஓடவே ஓடாது, கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும். ஏன்னா அவர் திரும்ப சொல்றது, நான் கர்த்தர், என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உடன்படிக்கை பெட்டி என்பது இஸ்ரவேலுடைய நம்பிக்கை, அதுதான் அவருடைய அடையாளம். அதுல 3 காரியம் இருக்கு. 1 மன்னா, 2 ஆரோனுடைய துளிர்த்த கோல், 3 அந்த உடன்படிக்கையினுடைய அந்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகை. 3 இருக்கும். மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், கற்பலகை. 3 இஸ்ரவேலுடைய நம்பிக்கை, அதான் இஸ்ரவேலுடைய அடையாளம். மன்னா எதை குறிக்குது? இயேசு மேசியா வருவார். அவர்தான் வானத்திலிருந்து இறங்குகிற அப்பம். அவரை நீங்க புசிக்கும் போது உங்களுக்கு சாவு, you will not perish, நீங்க அழியவே மாட்டீங்க. ஆரோனுடைய துளிர்த்த கோல், நீங்க மரித்தாலும் உங்களுக்கு ரிசரக்ஷன் இருக்கு. நீங்க உயிரடைந்து மறுபடியும் பரலோகத்துல யுகாயுகமா தேவனோட கூட வாழ்க்கை. உடன்படிக்கையுடைய அந்த கற்பலகைகள், நீங்க யாரும் லாயல் இல்லடா, நீங்க யாரும் ரைட் இல்லடா, உங்களுடைய நீதியாக இயேசுவே இருக்கிறார். அவர்தான் நீங்க எப்ப கம்ப்ளீட் ஆகிறீங்கன்னா இந்த 10 கட்டளைகளை கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணாதான் நீங்க கம்ப்ளீட் ஆக முடியும். ஆனா இதை கண்டிப்பா உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா உங்க நீதியா இயேசு இருக்கார், அவருக்குள்ள நீங்க கம்ப்ளீட் ஆனதுன்னா இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அதோட கூட இந்த உடன்படிக்கை பெட்டி மேல தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. என்ன இருக்குங்க? அந்த தேவனுடைய பிரசன்னம் எதை குறிக்குது? எப்போது நான் உங்க கூடவே என்ன செய்வேன். அதோட ஒரு மரம், அது மேல பொன்னினால அந்த மரம் தங்கத்தால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது இயேசுனுடைய தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் குறிக்கிறது. தெய்வீகம், அவர் என்னை ரட்சித்து மேல தூக்கிட்டு போகிறார். மனுஷீகம், அவர் உறவின் முறையாக என்னை மீட்டுக் கொள்கிற மீட்பராக என்ன செய்யறாரு. போவாஸ் மாதிரி அவர் மனுஷனாக மீட்பராக இருக்கிறார். அதோடு கூட அந்த உடன்படிக்கை பற்றி நகர்ந்துகிட்டே இருக்கும். அது எதை சொல்லுது? என்னுடைய ஆண்டவர் ஒரே இடத்துல இருக்கிறதில்லை, என் ஆண்டவர் அங்கதான் இருக்காரு, அந்த மலையில தான் இருக்காரு, இந்த குளத்துல தான் இருக்காரு, இந்த குன்று இல்ல நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் என்னோட தேவனாகி கர்த்தர் என்னோட கூட என்ன செய்வாரு. அதோட ஒரு கிருபாசனம் இருக்கும். அது என்ன சொல்றது? என்னோட வாழ்க்கையில கிருபைய, என்னோட வாழ்க்கையில கிருபைக்கு நிரந்தரமான ஒரு சிங்காசனம் இருக்கணும். ஏன்னா நான் நல்லவன் கிடையாது, நான் என்னோட நீதியெல்லாம் அழுக்கான கந்த. ஆகவே நான் வாழணும்னா அவரோட கிருபை என் வாழ்க்கையில எப்பவுமே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கணும்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த கிருபாசனம். அதோடு கூட அந்த பெட்டியின் மேல் ஒரு ரத்தத்தோட கரை என்ன செய்யும்? அது எதை குறிக்கிறது? அவரை என்னோடு கூட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை நான் எகிப்தை அழிக்கும் போது அந்த வாதை உங்களுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கும்? வரா. எத்தனை பேர் அவரை சொல்ல முடியும்? எனக்கும் உங்களுக்கும் என்னென்னமோ மாதிரியான அழிவுகள் எல்லாம் நடந்திருக்கணும். ஆனா இந்த ரத்தம் நம்ம மேல அடையாளமா இருந்ததுனால அதுக்கெல்லாம் காப்பாற்றப்பட்டு நானும் நீங்களும் இருக்கிறேன். எத்தனை பேர் நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நம்ம செத்துருக்கணும், நம்ம வீடெல்லாம் ஏலத்துல போயிருக்கணும், நம்ம பிள்ளைங்கெல்லாம் வீட்டை விட்டு ஓடி இருக்கணும், நம்ம குடும்பமே உடஞ்சிருக்கணும், நாமளே செத்து போயிருக்கணும். ஆனா நாம இன்னைக்கு நிக்கிறோம். ஏன்னா அந்த ரத்தம் நம்ம மேல நமக்கு அடையாளமாக தெளிக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்றோம். ஹalleluya, ஹalleluya, சத்தமா ஹalleluya. இஸ்ரவேலர்கள் எங்கெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் அவர்களை பின்தொடர்ந்து என்ன செய்துட்டு இருக்கோம்? வைக்கிறேன். தேவனுடைய சமூகம் எப்போதும் அவங்களோடு கூட இருக்கும். எப்போதெல்லாம் யுத்தம் வருகிறதோ இஸ்ரவேலர்கள் முதலில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தான் கொண்டு போவாங்க. தேவன் இல்லாம நாம இல்லை. முதல்ல ஆண்டவர், அவர் தான் முன்னாடி போவோம். யோர்தானுடைய காரியம் வந்த போது முதல்ல உடன்படிக்கை பெட்டி, அதுக்கப்புறம் நாங்க பின்னாடி. ஏன்? ஏன்னா வெறும் ஆளை நான் போய் யோர்தானோட தண்ணி மேல காலை வச்சா அது நகராது. நெஞ்ச நிமித்திட்டு என்ன பார்த்தேன், யாரா நீ கேட்கும். ஆனா உடன்படிக்கை பெட்டி என் தோள் மேல இருந்தா, தேவனுடைய பிரசன்னம் என் தோள் மேல இருந்தா, தேவனுடைய தற்சுரூபமான ஆளுகை என் தோள் மேல இருந்தா, நான் காலை வைக்கும் போது எதெல்லாம் எனக்கு முன்னாடி நான் நகர மாட்டேன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் தலை முடிஞ்சு எனக்கு முன்னாடி வழி விட்டு தள்ளி ஹalleluya, ஹalleluya. சோ பார்க்கலாம், நம்ம ஆராதிக்கிறவர் he sovereign, சர்வவல்லமை உள்ளவர்.
அவரால் ஒண்ணு செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்னார்னா சொன்ன உடனே நடந்துரும். அவர் ஒரு பெரிய, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கணும்னு அவர் நினைச்ச போது செத்து போன சாராளோட செத்து போன கர்ப்பத்தை அற்புதம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை செலக்ட் பண்ணி அங்கே என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. அந்த விதையை அப்படியே கடத்திக்கிட்டே போறாரு. ஆபிரகாம் இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, அப்படியே அந்த விதையை கடத்திட்டே வராரு. ஒரு நெருக்கத்தை அனுமதிக்கிறாரு. ஏன்னா நீதிமானுடைய நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படும், உறுதிப்படுத்தப்படும். நடைகள், ஸ்டெப்ஸ் அப்படின்னா நம்ம இங்க வளரணும்னா இங்க நமக்கு எலிவேட்டர் எல்லாம் கிடையாது. இங்க வந்து இந்த கட்சிப்ப மேல போடணும், உங்களுக்கு சுகம் கிடைச்சது, தண்ணி கிடைச்ச உடனே பேய் போய் அதெல்லாம் கிடையாது. இது வந்து இட் இஸ் a step. நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யப்படும், கர்த்தரால். எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு ப்ராக்ரஸ் வேணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் சில ஸ்டேஜஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் சில கட்டங்கள் இருக்கு. இந்த 400 வருஷம் அவங்கள கர்த்தர் உள்ள வச்சிருந்தாருன்னா அவரால் அவங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த நிலைமையில உங்களை நான் வாழ வச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அதுல இருந்து எனக்கான மகிமை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிளஸ் எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. இந்த நெருக்கம் உங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பெருக்கம். உங்க சத்துருக்கள் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாமே உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நல்லது செஞ்சுக்கணும்னு தெரியாமே உங்களுக்கு வந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லது செஞ்சுக்கணும்னு தெரியாமே உங்களை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை வச்சு நான் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வளர்த்து எடுக்கிறாரு. பிறகு 400 வருஷம் அவர் பிளான் பண்ணி இந்த டைம் முடிஞ்சோம்னா பூம்ல ஒரு செகண்ட் என்ன செஞ்சாரு, வெளியில தூக்கிட்டு வந்து வனாந்த தொழிலை கொண்டு வந்து ஆரம்பிக்க வைக்கிறாரு. 10 கட்டளை கொடுக்குறாரு. இந்த பயன்களை செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கூடவே ஆசிரியர் கூடத்தை கொடுக்குறாரு. ஆசிரியர் கூடத்தை கட்டும்போது முதல்ல நீங்க அதுல என்ன வைக்கணும், உடன்படிக்கை பெட்டி. நீங்க என்ன செஞ்சாலும் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். உடன்படிக்கை பெட்டிங்கிறது என்ன, தேவனுடைய தற்சொரூபமான பிரசன்னம். நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, என்ன கட்டுவீங்களோ கட்டுங்க, என்ன வாங்குவீங்களோ வாங்குங்க, ஆனா எல்லாமே தேவனை ஃபோக்கஸ் பண்ண, எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தை ஃபோக்கஸ் பண்ண, தேவனை முக்கியத்துவப்படுத்தணும். அப்படியே கொஞ்ச நாள் போனாங்க. எங்க போனாலும் தேவனுடைய பெட்டி என்ன செய்யும், கூடவே அவங்க கூடவே நடக்கும். யுத்தத்துக்கு போனாலும் முதல் தேவனுடைய பெட்டி. யோர்தானை பார்த்தா முதல் தேவன், எரிகோவை பார்த்தா, எங்க போனாலும் முதல்ல தேவனுடைய. இப்படியே போய்கிட்டு இருந்த காரியம் என்னவா மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு பெரிய விஷயமா நினைக்காம போயிட்டாங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட் உள்ள வரோம். இப்படியே தான் போயிட்டு இருக்கு லைஃப்ல அவங்க ரொம்ப வருஷம். ஆனா இப்படியே போயிட்டே இருந்து பாருங்க, இப்படியே போயிட்டே இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல தேவனுடைய பிரசன்னம் அதோட முக்கியத்துவத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, ஆராதனையினுடைய நடைமுறைகள்ல பிஸியா இருந்த அந்த ஜனங்க ஆராதனையினுடைய நாயகனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆராதனை பயங்கரமா பண்றாங்க. ஆனா அந்த ஆராதனையோட நாயகனாகிய கர்த்தர் அந்த ஆராதனை இருக்கிறாரா, அந்த பிரசன்னத்தை, அந்த பிரசன்னம் இல்லைங்கிறது. ஆராதனைங்கிற ஒரு ரொட்டீன்குள்ள, ரிலீஜியஸ்ங்கிற ஒரு வழக்கத்துக்குள்ள அவங்க போனது போது தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கூடிய ரெவலேஷனே அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல. ஆராதனைங்கிற ஒரு ரொட்டீன்குள்ள, ரிலீஜியஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கத்துக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள போன போது ஆணுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கா இல்லையா அப்படிங்கிற ரெவலேஷனே அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, இல்ல, காணாம, வெளிப்பாடே இல்ல. என்னோட கர்த்தர் இருக்காரா, இந்த நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இவ்வளவு உபவாசம் பண்றேன், இதெல்லாம் பண்றேன், என்னோட கர்த்தர் இருக்காரா, அவரோட பிரசன்னம் என்னோட கூட இருக்கா, அது மறந்துட்டேன். எங்கேயும் இந்த ரிலீஜியஸ்ல, எங்கேயும் இந்த ரொட்டீன்ல ரெவலேஷனே எனக்கு இல்ல. தேவன் என்னோட கூட இருக்காரா, என்னோட காரியங்கள்லாம் தேவனை ஃபோக்கஸ் பண்ணி நிக்குதா, அவங்களுக்கே தெரியாம தேவனுடைய பிரசன்னம் அவங்களை விட்டு போயிருந்தது. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே என்ன செய்யல, தெரியல. தேவனுடைய வார்த்தை ரொம்ப நாள வெளிப்படவே இல்லை, பேசவே இல்லை. அவங்க அதை பத்தி கவலைப்படவே என்ன செய்யல, தேவனுடைய அசைவாடுதலே காணும். ஆனா அதை பத்தி யாரும் சிந்திச்ச மாதிரியே தெரியல. ஆனா எல்லா பண்டிகையும் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பண்டிகை என்ன செய்யுது, புளிப்பில்லா பண்டிகை, அப்ப பண்டிகை நடக்குது, பஸ்கா பண்டிகை நடக்குது, ஆசிரியப்பு கொண்டாட பண்டிகை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை 4 ஆராதனை நடக்குது, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் நடக்குது, காத்திருப்பு ஜெபம் நடக்குது, இரவு ஜெபம் நடக்குது, விசேஷ கூட்டம் நடக்குது, விசேஷ ஜெபம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தேவன் இல்ல, தேவனுடைய அசைவாடுதல் இல்ல, தேவனுடைய பிரசன்னம் இல்ல. அது இல்லைன்னு இவங்களுக்கு தெரியவும் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க நினைக்கவும் இல்லை. புரிஞ்சாம ஏன் தேவனுடைய பிரசன்னம் திடீர்னு நம்ம கூட இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க என்ன செய்யல. தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யறவங்களா இருந்தா தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குமே. இப்ப ஏன் இல்ல, அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோமா நினைக்கல. அவங்க இதுக்கு பாவம் ஒருவேளை காரணமா இருக்குமோ சிந்திக்கவே இல்லை. எல்லாத்தையும் அவங்க ஒரு பிரச்சனையா தான் பார்த்தாங்க ஒழிய எதையுமே அவங்க பாவமா என்ன செய்யல பார்க்கல. இட் இஸ் ஜஸ்ட் a problem, you know.
இது பிரச்சனை, அவ்வளவுதான். அதை அவங்க சின்ன அட்ரஸ் பண்ணல. இன்னைக்கும் இதுதான் நிலைமையா இருக்கு கிறிஸ்தவத்துல, உலகம் பூரா இருக்கிற சபைகள். தேவனுடைய பிரச்சனை இல்ல, இது ஏதாவது பாவமா இருக்குமோ அப்படி நினைக்கிறது இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் a problem. இன்னைக்கு நம்ம எதையுமே ஒரு பாவமா பார்க்கறது, எல்லாத்தையுமே சின்ன பிரச்சனை. அந்த ஊழியக்காரர் குடிக்கிறது அது பாவம் இல்லைங்க, இட் இஸ் ஜஸ்ட் a problem. அந்த ஊழியக்காரர் 1-2 பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறது அது பாவம் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் a problem. அது சரி செஞ்சுக்கலாம். யார் தான் தப்பு பண்ணல, அதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊழியக்காரர் குடிக்கிறாரோ குடிக்கலையோ, கள்ள தொடர்பு வச்சிருக்காரோ வைக்கலையோ, அது விஷயம் இல்லைங்க. அவரை கூப்பிட்டா, அவர் பேரை போட்டு போஸ்டர் அடிச்சா, அவர் பாட்டு ரிலீஸ் பண்ணினா கூட்டம் கூடுதா இல்லையா, சேர் உடையதா இல்லையா, பாய் குளிதா இல்லையா, அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இங்க ஆண்ட பிரச்சனை இருக்கா, ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டா, ஆனா இதெல்லாம் பண்ணினா கூட ஆண்டுடைய பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற உணர்வே இல்லாம போய் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சபைகள், கிறிஸ்தவம் the way Christianity is moving now, அது ரொம்ப விசித்திரமா என்ன செய்யுது. இதை நம்ம எதையுமே பாவமா பார்க்கறது இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் a problem. அது பிரச்சனை இல்லை. அமெரிக்கன் பிரீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சும்மா எப்படி இவங்க பத்தி ஏதாவது இவங்க ஒரு வைஃபுக்கு ஏற்கனவே 2-3 வைஃப் கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிறகு இந்த வைஃபையும் சரியான தொடர்பு இல்லாம இருக்கும். அதை பத்தின நிறைய பேச்சுகள் நியூஸ் பேப்பர்ல அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வாரம் பிரசங்க இடத்துல வந்து நின்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு, அவளையே விட்ட இவனையே கல்யாணம் பண்ணேன்னு அதை ப்ரூவ் பண்றதுக்கு 10 பாயிண்ட் சொல்லி அதுக்கு சம்பந்தப்படுத்தி பிரசங்கம் இருக்குமே ஒழிய அதுல ஒன்னும் இருக்காது. பட் அதை கையை தட்டி சந்தோஷப்பட்டு கொண்டாடுற ஆட்களோட கூட்டத்தை பார்த்தா இங்க நீங்க இப்படி எல்லாம் உண்மையான சத்தியத்துக்கு அமைதியா உட்கார்ந்ததை பார்த்தா நாமளும் அப்படித்தான் பண்ணி போல இருக்குங்கிற மாதிரி இருக்கும். People think it is just a problem. இது ஒன்றும் பாவம் இல்லை, தேவனுடைய பிரச்சனை இல்ல. இந்த வருஷத்தோட கடைசியில் ஆவியானவர் சொல்றார், கிளீன் பண்ண வேண்டியதை கிளீன் பண்ணி, களை எடுக்க வேண்டியதை களை எடுக்க. அப்போ என்னோட பிரச்சனை உங்க மத்தியில வரும். அதை சுத்தி நீங்க என்னென்ன பில்ட் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பிரச்சனை இல்லாம நாம ஏறெடுக்கிற ஆராதனைகளால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. பிரியமானவர்களே, ஆண்டோட பிரச்சனை இல்லாம எத்தனை ஆராதனை பண்ணி என்ன பிரயோஜனம், எத்தனை ஜபம் பண்ணி எத்தனை உபவாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இத்தனையும் பண்ணினதுக்கு அப்புறம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, நம்ம தோல்வியில தான் நடந்துகிட்டு இருக்கோம்னா எங்கேயோ நம்ம அவரோட பிரசன்னத்தை இந்த ரிலீஜியஸ்குள்ள இந்த ரொட்டீனுக்குள்ள ரெவலேஷனை மிஸ் பண்ணிட்டோம். ஆண்டவர் என் கூட இருக்காரா, அவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் இருக்கேனாங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம். நானும் நீங்களும் தோல்வியில நடக்க வேண்டியவங்க இல்ல, நானும் நீங்களும் வெற்றியில நடக்க வேண்டியவங்க. வெற்றியில நானும் நீங்களும் நடக்கணும்னா தேவன் நம்ம கூட நடந்தாதான் அது சாத்தியம். தேவன் நம்ம கூட நடக்கணும்னா கிளீன் பண்ண வேண்டியதை கிளீன் பண்ணி, களை எடுக்க வேண்டியதை களை எடுத்தாதான் அது சாத்தியம். ஹalleluya, சத்தமா ஹalleluya. நான் சொன்னது மாதிரி இஸ்ரவேலர்கள் அவங்க பாட்டுக்கு அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு வரதும் போறதுமா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. எது வரைக்கும்னா யுத்தம் வர்ற வரைக்கும். எது வரைக்கும்? சத்தமா சொல்லுங்க, எது வரைக்கும்? மறந்துட்டாங்க. ஆண்டோட பிரசன்னம் என் கூட இல்லைங்கிறதையே மறந்து அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, ரொட்டீனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு, எங்களுக்கு தான் நிறைய சேர், எங்களுக்கு தான் நிறைய பேர் வராங்க, எங்க பாஸ்டர் தான் சூப்பரா பாடுவாரு, எங்க சர்ச்சுல தான் எல்லாம் நல்லா இருக்கு, எங்க சர்ச்சுல தான் லைட் செட்டிங்லாம் சூப்பரா இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு ரொட்டீன்ல போயிட்டே இருக்காங்க. பிரசன்ஸ் இல்ல. எது வரைக்கும் ரொட்டீன்ல போயிட்டு இருந்தாங்கன்னா யுத்தம் வர வரைக்கும். எது வரைக்குங்க? இப்ப சின்ன பையனா இருந்த சாமுவேலை கூப்பிட்டு கத்த சொன்னாரியப்பா, இவங்க எல்லாம் இவங்க காதெல்லாம் அதிர்ந்து போற மாதிரி செய்திகளை நான் இவங்களை கேட்க வைப்பேன், இவங்களை நான் ஒரு புரட்டி போடுறேன்னு சாமுவேலை கூப்பிட்டு என்ன செய்யறாரு கத்த சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னபடியே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேலர்கள் ஜெபிக்க கூட இல்ல, ஜெபத்தையே மறந்துட்டாங்க. இவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க, பெலிஸ்தீர்கள் வந்துட்டாங்க, நாட்டா சண்டைக்கு போறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போர்கள் கூப்பிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சண்டைக்கு போயிட்டாங்க. நாம தான் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோமே, நமக்கு என்ன தனி ஜெபம், நம்ம தான் நிறைய தசபா கொடுக்கவே, நம்ம தான் காணிக்கை கொடுக்கவே, நமக்கு என்ன தனி ஜெபம், போய் பார்த்தலாம்னு சடசடன்னு என்ன செய்யறாங்க போறாங்க. பெலிஸ்தீர்கள் இவங்களை வேட்டையாடி சும்மா துவம்சம் பண்ணிட்டாங்க. 4000 ஆண்கள் செத்து போயிட்டாங்க. இவங்க பாட்டுக்கு இஸ்ரவேலர்கள் போனாங்க, பெலிஸ்தீர்கள் இவங்க மேல விழுந்து 4000 இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, செத்து போனாங்க. அப்ப கூட இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு உணர்வு வரல. 4000 பேர் செத்துட்டானா, சரி வா போய் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வருவோம்ட்டு திருதிருன்னு என்ன செய்யுங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்துருக்கு.
ஆண்டவர் அவங்க ஒரு பெல் பாய் மாதிரி, ஒரு பட்லர் மாதிரி, ஒரு பிரச்சனையான நேரத்துல ஒரு ஸ்டெப்னி எனக்கு அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை இல்லை. சாத்தானை ஜெயிப்பது எப்படி? 3 ஜெபக்குறிப்பு. வாங்க புக்க வாங்க. என்ன இந்த பிசாசு நம்ம கூட பிச்சாண்ட கொடுத்து நாம ஜெபம் பண்ணா பார்த்தா சர்ச்சுக்கு போனா போக மாட்டோம். வாங்க புக்க வாங்கி வீட்லயே என்ன செய்வோம்? போடி எங்க வீட்டுல ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கடன்களை அழைப்பதற்கு 10 குறிப்புகள் எழுது ஒரு புக்கு. அந்த புக்கை வாங்கி என்ன செய்யும்? போடு 4000 பேர் கொண்டுட்டாங்களா? உடன்படிக்கை பெட்டி தூக்கிக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி வந்தா தன்னப்பாலை இவங்க என்ன செஞ்ச போறாங்க? செத்துறாங்க. கூப்பிடுறது அந்த புக் எடு, இந்த புக் எடு. கடன்களை அழைப்பது எப்படி? கடன்ல இருந்து வெளிப்பட 5 வழிகள் எடுத்து வாசிச்சு எல்லாம் பண்ணா இன்னும் 10 லட்சம் ரூபாய் கடன் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம். பண்ண கோட்டுட்டு வர்றாங்க. உடன்படிக்கை தூக்கிட்டு வாடா, பார்த்தலாம் நீங்க உடன்படிக்கை எப்படி தூக்கிட்டு வராங்க? பயங்கர சத்தமா, பயங்கர ஆரவாரத்தோட. அப்படின்னா இவங்க நம்மள பல பேர் மாதிரி அமைதியா வந்து போற விசுவாசிகள் இல்ல. கத்தி குதிச்சு சேர உடைச்சு பாய கிழிக்கிற பயங்கர வல்லமையான விசுவாசிகள். பயங்கரமா கத்தி செய்யறாங்க. உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போறாங்க. பெலிஸ்தியர்கள் அசந்து போற அளவுக்கு கத்துறாங்கன்னா பாத்துக்கோங்க. சில சமயம் இந்த நாட்கள் பெரட்ட பார்த்தா டேங்க அப்பா இது 3/4 மணி நேரமா தூங்கிட்டுல இருந்தது அப்படிங்கறத நம்ம கடைசியில கையை தொட்டி ரத்த நரம்பெல்லாம் படைச்சு வெளியில வரது பார்க்கணும். டேங்க இது 3/4 மணி நேரமா சைட் ஸ்டாண்ட்ல போட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி பயங்கர சத்தம். உடன்படிக்கை பெட்டி கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பாஸ்டர் எந்திரிச்சிட்டார், பாஸ்டர் கண்ணை மூடிட்டார், அடுத்து 4 மணி மூடிட்ட வெட்டினார். கடை எல்லாம் கையை தட்டினா வெறும் சத்தம் தான் ஒரே சரக்கு இல்லை. சத்தம் இருக்கு என்ன இல்ல? சத்தம் இதெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். ஆனா சொல்லுங்க, சத்தம் இருக்கு சரக்கு இல்ல. சரி, நம்ம சத்துருக்களை திரும்பி பார்க்க வைக்கும்ங்கிறது உண்மைதான். ஆனா ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டினா அதை விட பிரச்சனை. தேவியில போற போனான புடிச்சு எதிரியே விட்ட மாதிரி தேவையில்லாம அது நமக்கு நாம தான் 3/4 மணி நேரம் ஸ்டாண்ட் போட்டோம்ல. இப்ப என்ன கடைசி 5 நிமிஷத்துல இப்ப நமக்கு ரத்த நாடி நரம்புல சூடு பிடிக்காது என்ன, நம்ம தான் 3/4 மணி நேரம் ஸ்டாண்ட் போட்டாச்சு. இன்னும் அடுத்த 5 நிமிஷமும் அதே ஸ்டாண்ட்ல கண்டினியூ பண்ணி பஸ் பிடிச்சு போய் சேர வேண்டியதானே. நாம ஆராதனை இஸ்ரேல் என்ன நினைச்சாங்கன்னா தூக்குற உடன்படிக்கை. இன்னைக்கு பார்த்த போர்டு உபவாசத்துல 3 நாள் கடன்களை அடைக்க எளிய வழிமுறைகள்னு சொல்லி அண்ணன் புக் எழுதி விட்டுருக்காரு. டிவியில போட்டு கூவுன்னு கூவி இந்த புக்கை வாங்கினீங்கன்னா ஓஹோன்னு வந்துருக்கீங்க சொல்லி அந்த புக்கை வாங்கி ஒண்ணும் நடக்கல. இந்த டைம் உள்ளுக்குள்ள போனா புடிச்சு போட்டு ஏகப்பட்ட பேத்த கொண்டு தள்ளிட்டாங்க பெலிஸ்தியர்கள். இஸ்ரவேலர்கள் இப்படி யுத்த காலத்துல இந்த வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க ஏலி தாத்தா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. என்ன நம்ம பயப்பிள்ளைங்க போனவங்களை இன்னும் காணமே. இந்த நேரத்துக்கு இவ பண்ணின ஜெபத்துக்கு இவ ஓட்ட போட்டுக்கு இந்நேரம் எல்லாம் வந்து இவ வந்திருக்கு. நம்ம என்னன்னு நம்ம பயப்பிள்ளைகளை காணும். ஏலி தாத்தா வாசல் உட்காந்து சுடன் சாப்பிட்டுட்டே பார்த்திருக்காரு. என்ன நம்ம பயப்பிள்ளைங்க போனவங்களை காணவே. நம்ம பல சமயங்கள் பண்ற மாதிரி இன்னும் 3 நாள் உபவாசம் பண்ணி கதைச்சோம். இந்நேரம் வந்திருக்கணும், நம்ம வீட்டு காலிங் பெல் இன்னைக்கு எவனால அடிச்சிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஏலி தாத்தா உட்காந்து என்ன நம்ம பயலுங்க அவன் தனியா போனாங்க. இப்பதான் 3 குறிப்புகளோட போயிருக்காங்க. இதெல்லாம் தட்டி தூக்கிடுவாங்க. ஏலி தாத்தா உட்கார்ந்து இருந்தா தூரத்துல இருந்து ஒருத்தன் ஓடி வரான். ஏலி தாத்தா கண்ணுலாம் தெரியல. என்னடா என்ன தம்பி என்ன மகளே நடந்துச்சு? உங்க பசங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டாங்க. 2 பேரும் செத்துட்டாங்க. ஏலி தாத்தாவை பார்த்து சொல்றாங்க, உங்க பசங்க 2 பேரையும் கொண்டுட்டாங்க. அப்படியா? வெக்கம், வேதனை, அவமானம். உடன்படிக்கை பட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு அவன் தின்னு கொழுத்து கிடக்காம பார்த்துருவாங்க. ஸ்தூளிச்சிருந்தாங்க. தொப்புன்னு கீழே மல்லாக்க விழுந்ததுல கழுத்து உடைஞ்சு ஏலி செத்து போயிட்டான். அந்த நேரம் பார்த்து மருமகளுக்கு பிள்ளை பிறந்து அவன் பிள்ளைக்கு பேர் வச்சா இக்கபோத். இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை போயிடுச்சு. இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிச்சு? இது தெரியாமே இந்த பயபுலகி இந்த ஆட்டம் போட்டிருக்கு. மகிமை எப்போ என்ன செஞ்சிருச்சு? பெலிஸ்தியர்கள் நினைச்சாங்க இஸ்ரவேலின் தேவனை நாம கைப்பற்றிட்டோம், சிக்கிட்டாங்க குமார் அப்படிங்கிற மாதிரி. இஸ்ரவேலின் தேவன் என்ன செஞ்சிட்டோம்? நாம கைப்பற்றிட்டோம். ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் ட்ரபிள்ல இல்ல, ஆண்டவரை பிடிச்சிட்டு போனவங்க தான் ட்ரபிள்ல இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியை அவங்க தாகூர் கோவிலுக்கு கொண்டு வந்து கோவிலை பூட்டி அடைச்சு விட்டுறாங்க, லாக் பண்ணியாச்சு. இந்த தொட்டி, இந்த 3 ஜெபக்குறிப்பு இதை வச்சுட்டாங்க. மாவளை இந்த புக்கை தூக்கி இன்னைக்கு என் பக்கத்து உட்காரும்போது அழுகாம இந்த புக்கை தூக்கிட்டேன்னா அவங்க கதை முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி இந்த பொட்டியை உள்ள வச்சு லாக் பண்ணியாச்சு. இனி பார்த்துக்கலாம் இவங்க என்ன செய்ய போறாங்க. நான் நினைக்கிறேன் யாருமே இல்லாத ரூமுக்குள்ள
சேமேன் கதவை சாத்தி உடன்படிக்கை பெட்டி வச்சிருந்தா கூட ஆண்டவர் பேசாம இருந்துட்டு இருப்பார். ஆனா அது தாகோனோட கோவிலா இருந்ததுனால, அந்த தாகோனோட சிலைகள் இருந்ததுனால, எனக்கு முன்னாடி வேற எந்த தேவனும் இருக்க முடியாது அப்படிங்கறத ஏற்கனவே அவர் சொல்லியிருந்ததுனால, பாக்ஸிங் எல்லாம் ஏறி ரெஸ்லிங் எல்லாம் ஒரு நாக் டவுன் போடுற மாதிரி அது நின்று அப்படி பார்த்துட்டு இருந்தா ஏறி ஆண்டு பிரசன் ஆண்டு பெட்டி ஒரே ஒரு நாக் டவுன் போட்டு என்ன செஞ்சது, தாகனோட சிலைய கீழே தள்ளிடுச்சு. முதல் நாள் ராத்திரி கீழே மட்டும்தான் தள்ளிச்சு. இவனுக்கு வந்து மறுபடியும் எடுத்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் ரூம் கதவை சாத்தி தேவன் உள்ள மாட்டிட்டாரு நினைச்சிட்டு போனா, அடுத்த நாள் தலை வேற முண்டை வேலையா பிரிச்சு. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆற்றல் ஒரு இடத்துல இருக்கும்னா அது முடிக்க மாத்திரம் இல்ல, அழிக்கவும் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நமக்காக நம்ம ஆண்டவர் எழுந்திருப்பார்னா அது வரைக்கும் நமக்கு முன்னாடி போராடிக்கிட்டு இருந்த எத்தனை பெரிய வல்லமையானாலும் அந்த சனத்தோட அது முறிஞ்சு கீழே விழுந்துதான் ஆகணும். அண்டர்லைன், ஆண்டவர் எந்திரிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாரியப்பா, தேவனுடைய பெட்டியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. In other words, தேவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவனுங்களே அவரை வெளியில விடுறதுக்கு அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். நீங்க ஒண்ணும் அவரை பத்தி என்ன செய்யாதீங்க. அப்படியே பெலிஸ்தியர்களை கர்த்தர் ஒரு புரட்டி போட்டார். சரீரங்களை பாதித்தார், விளைச்சல்களை கெடுத்தார், தெய்வங்கள் எல்லாம் செதறி போக பண்ணினார். இறுதியிலே சாமுவேல் சொன்னது போலவே தானாக அவர்களே உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சாங்க, பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் கையில கொடுத்துட்டாங்க. இப்பதான் இஸ்ரவேலுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு, இந்த பெட்டி நமக்கு கிடைச்சிட்டா மாத்திரம் போதாது, இந்த பெட்டியினுடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேணும். சர்ச் இருந்தா மாத்திரம் போதாது, நான் வந்து கரெக்டா 7 மணி சர்வீஸ்க்கு 6:45 வந்து உட்கார்ந்தா மாத்திரம் போதாது, தேவன் எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அந்த உறவை நான் இங்க தொலைச்சிட்டேன். உடன்படிக்கை பெட்டியை பத்தி, சர்ச்சை பத்தி, ஆராதனை பத்தி கவலைப்பட்டேன்னா அந்த ஆராதனை நாயகன் அந்த ஆராதனை இருக்கிறாரா அப்படிங்கறத நான் என்ன செய்யல, யோசித்து பார்க்க கூட. 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அழுது புலம்பினாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படிப்பட்ட தேவன் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார். நம்ம முன்னோர்கள் நாமளே அவரோட பிரசன்னத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம். இப்ப அது நம்மளை விட்டு போனது கூட தெரியாம நம்ம வாழ்ந்தது. 20 வருஷம் அழுது புலம்பினாங்க. எத்தனை வருஷங்க? எங்களை மன்னிச்சிருந்தப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. See, இந்த கிறிஸ்தவம் ஆராதனையுடைய ஒழுங்குகள் இதெல்லாம் நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸா மாறிட்டதுனால நமக்கு தெரியும். ஆரம்ப ஜெபம் எப்படி இந்த பையன் ஒரு மெதுவா பாட்டு பாடலாம், அடுத்து கை தட்டி பாட வைப்பானா பாட வைக்க மாட்டானான்னு தெரியல, இந்த வாரம் என்ன மூட்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சதுதான். என்ன வேணா பண்ணி என்ன பண்ணு எங்களை அழக வைக்கலாம்னு நினைக்கிறியா, அதுக்கெல்லாம் ஆசைதான். எஸ்பி பாலசுப்ரமணியமே வந்து பாடினாலும் என்ன அடுத்த பாட்டு பாடு அப்படின்னு நிற்போம். இதுக்கெல்லாம் இது இந்த முறைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த ஃபாலோஅப்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். 7:45 ஆச்சு, என்ன ஆச்சோ ஆகலையோ, மணி அடிச்சாச்சு, கிளம்பி இடத்துக்கு போய் உனக்கு தான் வேலை வெட்டியில கலந்த கிட்ட குட்டி சார் இங்கே வந்து நிக்கிற, எங்களுக்கு 1000 வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸா மாறினதுனால பிரசன்னத்தை எங்கேயும் என்ன செஞ்சுட்டோம், மிஸ் பண்ண ஆண்டவரை மிஸ் பண்ண. அழுது புலம்பிக்கிட்டு இருந்த இஸ்ரவேலர்களை பார்த்து தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொன்னாங்க, எந்திரிச்சு மிஸ்பாவுக்கு வாங்க, எந்திரிச்சு என்ன செய்யுங்க, போதும் நீங்க ஆட்டம் போட்டது போதும், மதத்தை பெருசா நீங்க நினைச்சது போதும், சர்ச்சை பெருசா நினைச்சது போதும், மிஸ்பாவுக்கு வாங்க. இங்க வாங்க, சத்தமா சொல்லி இங்க வாங்க. நீங்க நின்று தேவனை ரட்சிப்பை பார்க்கிற இடம் தான் மிஸ்பா. அங்க தேவன் நியாயம் செய்கிற இடம், அங்க அது உடன்படிக்கை பண்ணப்படுகிற இடம், அங்க பேருக்கு அண்ணன் தம்பிகளா இருக்கிறவங்க உண்மையான அண்ணன் தம்பியா மாறின இடம் மிஸ்பா. அவன் என்னோட மூத்த அண்ணன், இயேசு நம்மளோட மூத்த அண்ணன். பேருக்கு நாம இப்ப அண்ணன் தங்கச்சியா அண்ணன் தம்பியா இருக்கோம், சும்மா பேருக்கு. ஆனா நல்ல உடன்படிக்கை அவருக்கு நமக்கு இல்லை. வாங்க மிஸ்பாவுக்கு. இந்த வருஷ கடைசியில தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கரமான தேவன் எழுப்பி நிலைங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்காரா? மதத்தையும் ஆராதனையும் சர்ச்சையும் உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருப்போம் போல, எல்லாத்தையும் பிடிக்க வெளியில போடுவோம். ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸா நம்ம மாறிட்டோம். நமக்கு தெரியும், பைபிள் திறந்தா எடுத்து விரிச்சா வர்ற வசனம் தான் எனக்கு இந்த வசனம், கண்ணை மூட்டா 4 பாட்டு இல்ல. நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸா மாறிட்டதுனால தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை போக்கஸ் பண்ணாம போயிட்டோம். இந்த வருஷ கடைசியில
கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கண்ணை மூடி ஒரு 5 உங்களுக்கு லேட் ஆகுது நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க போகலாம் தாராளமா. ஆனா யாராவது ஒருத்தராவது என் கூட சேர்ந்து நான் இன்னைக்கு மிஸ்பாவுக்கு வந்துதான் ஆகணும், போதும் நான் ஆட்டம் போட்டது போதும், நானா உன்னை யோசிச்சுக்கிட்டு நானா உன்னை புரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், இன்னைக்கு நான் மிஸ்பாவுக்கு அடுத்த ஒரு 4-5 நாள் நமக்கு டைம் இருக்கு. இந்த இன்னொரு வருஷம் நமக்கு ஆரம்பமாகிறதுக்கு நம்ம வீட்டுல போனதுக்கு அப்புறம் மிஸ்பாவுக்கு போகலாம். நம்ம ஒரு மிஸ்பாவுக்கு போகலாம். தேவனை நான் எங்கேயோ இழந்துட்டனோ, தேவனை நான் எங்கேயோ விட்டுட்டனோ. சாமுவேல் தீர்க்கதரிசி மிஸ்பாவுக்கு வந்த உடனே தண்ணீரை எடுத்து அதை அப்படியே ஊத்தின, ஆண்டவரே நாங்க எங்களை தண்ணீரை போல வாழ்க்கிறோம், நாங்க எம்டியா இருக்கோம், நாங்க காலியா இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஐடியா கூட இல்ல, எங்ககிட்ட ஒரு பிளான் கூட இல்ல ஆண்டவரே. நாங்க இனிமேலும் எங்க மாம்ச ஐடியாவை வச்சு ஓடுறதா இல்ல, இனிமேலும் நாங்க மனுஷங்களுக்கு உதவி செய்வான்னு அவங்க கையில நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களை உடைச்சு ஊத்துறோம், தண்ணீரை போல ஊத்துறோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு யாரையுமே தெரியாது, எங்ககிட்ட எதுவுமே இல்லை, இந்த பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். We don't need church, we need you Lord. எங்களுக்கு சர்ச் இல்ல, தேவன் தான் வேணும், கர்த்தர் தான் வேணும். வெறும் பாட்டு இல்ல, ஆண்டவர் தான் எங்களுக்கு வேணும். பாஸ்டர் இல்ல, கர்த்தர் தான் எங்களுக்கு வேணும். ஊழியக்காரர் இல்ல, உன்னதத்தில் இருக்கிற தேவன் தான் எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். இதை மத்ததெல்லாம் நாங்க உடன்படிக்கை பெட்டியை போக்கஸ் பண்ணி தான் மத்ததெல்லாம் இருக்கணும் ஒளி, இதை வச்சு நாங்க உடன்படிக்கை பெட்டியை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பாவலே உங்க கூட உங்க வீட்டுல யாராவது உங்க கூட கை கொடுத்துக்குவாங்கன்னா நீங்க ரொம்ப கொடுத்து நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அந்த மிஸ்பாவுடைய அனுபவத்துல, ஏன்னா நம்ம நல்லா ஆனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட 1000 பேர் கை கொடுப்பாங்க. ஆனா அந்த மிஸ்பாவில தேவனோட கூட ஒப்புரவாக போற இடத்துல உங்க வீட்டுல யாராவது உங்க கூட சேர்ந்துக்குவாங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியமானா இருப்பீங்க. இந்த வார்த்தை உங்க வீட்டுல போய் நினைச்சு பாருங்க, ஏங்க நம்ம ஆண்டவரை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ, ஆண்டவர் பிரசன்னத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம ஏதோ நம்ம தேவன் நம்ம கூட இருக்காரா இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம பார்த்துக்கு எதையோ செஞ்சுட்டு இருக்கோமோ அப்படின்னு நம்ம வீட்டுல ஒரு மிஸ்பாவுடைய அனுபவத்துக்குள்ள கடந்து வந்து தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாகி நம்ம இருதயங்களை உடைச்சு ஊத்தி முடிஞ்சா நம்ம அடுத்த 2-3 நாள் நம்ம ஒரு நேரம் 2 நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி என்னை உடைச்சு ஊத்தி இப்ப நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிறோம். முந்தி இருக்கிறோம் நம்ம பயப்படவே இல்லை, அப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு, என் தேவன் எல்லாத்தையும் பார்த்து பாருங்க துணிச்சல் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் அப்படி இல்லாம போச்சு? ஏன்னா இப்ப உடன்படிக்கை பெட்டி நம்ம போக்கஸ் பண்றதே இல்லை, தேவனை போக்கஸ் பண்றது இல்லை. நம்ம மாறுவோம். இந்த ஒரு 4-5 நாள் நமக்கு ஒரு புது ஆரம்பம். இந்த 2021க்குள்ள அங்கேயும் போய் இப்படியே வழக்கமான மதம், வழக்கமான ரிலீஜியன், வழக்கமான ரொட்டீன், வழக்கமான சடங்கு இப்படியே போயிட்டோம்னா வெற்றிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. பட் எப்போ மிஸ்பாவுடைய அனுபவத்துக்குள்ள போய் பேருக்கு விசுவாசிகளா இருக்கிறவங்க, உண்மையானவ பேருக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க உண்மையானவ கிறிஸ்தவ உடையவங்களா மாறிட்டோம்னா 2021 நிச்சயமா நமக்கு மகத்துவங்களை, மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குன்னு சொன்னா எத்தனை பேர் நம்பிக்கையோட, எத்தனை பேர் மிஸ்பாவுக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணிருக்காங்க? எத்தனை பேருக்கு மிஸ்பா வேணும்? எத்தனை பேருக்கு மிஸ்பாவுடைய அனுபவம் வேணும்? ஒரு கையெழுத்து பாட்டு பாடுறது, ஓடி சர்ச்சுக்கு வர்றது, வெறுமனே நானே பண்றேன் ஜெபம், நானே நினைக்கணும், அதுவும் உபவாசம், நானே எதை பண்ணணும், அதுதான் இல்ல. எனக்கு ஒரு மிஸ்பா தேவனோடு தனிப்பட்ட தொடர் ஐக்கியம் எனக்கு இருந்தா அதுக்கப்புறம் பாருங்க எதிரிகளை சத்துருக்களை கர்த்தர் முறிந்தோட பண்ணி இஸ்ரவேலர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு கர்த்தர் செய்வார்.